ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபியூச்சர் இந்தியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 3 சாப்டர் 7 என்சிஆர்டி ஹிஸ்ட்ரி ஆர் பாஸ் 3 புக்கில் விமன் காஸ்ட் அண்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிற சாப்டரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் நம்ம எஜுகேஷன் டு கேர்ள்ஸ் முன்னாடி வர பார்த்தோம். இப்போது எஜுகேஷன் டு கேர்ள்ஸ் வர பார்க்கலாம். ஸோ இதில் மென் விமனுக்காக யாரெல்லாம் ரொம்ப பாடுபட்டாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அதுக்கு எப்படி ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்குள்ள அந்த நியூ நார்மல், அதாவது இதெல்லாம் தப்பு கிடையாது, நம்ம மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம பகுத்தறிவை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத நார்மல் பண்ணாங்க, பீப்புள் அதுக்கு பழகுனாங்க. அப்புறம் நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து முன்னேறணும் அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் கேர்ள்ஸோட எஜுகேஷன் முன்னேறிடுச்சு, ஆனால் அதுக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணால். சில பேர் அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி ப்ளே பண்ணாங்க, சில பேர் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணாங்க, சில பேர் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ள் சைல்டோட எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அதுக்கு இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் யார் யாருங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நீங்கள் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் இவங்களோட நேம்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி எழுதும்போது இன்னுமே பெட்டர் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வேணும்னு சொல்லாமல் பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸோடு உங்கள் ஆன்சர் ரைட்டிங்கை காமிக்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கிடைக்கும். நேம்ஸை கோட் பண்ணுங்கள், அவங்களோட இயர்ஸு, இல்லைன்னா அவங்க ஊர், அவங்க என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் வழி நடத்துனாங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் கோட் பண்ணும்போது உங்கள் ஆன்சர் ரைட்டிங் இன்னும் பெட்டர் லெவலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் டு கேர்ள்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் படிக்கணுங்கிறது வந்துருச்சு, ஆனால் ஸ்கூலுக்கு அனுப்புறதுங்கிறது ஈஸியான காரியமாக இல்லை. ஏன்னா நிறைய தூரம் அவங்க ட்ராவல் பண்ணணும், அவங்க வீட்டு வேலை செய்யணும், இல்லைன்னா அவங்க இப்போ அவங்க ஃபேமிலி வில்லேஜில் இருக்காங்க, அக்ரிகல்ச்சரில் அவங்க பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னா அது போக தான் அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ணும்போது இப்போ இருக்கிற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்போது கிடையாது. அப்போது ஒரு பெண் குழந்தை அதையெல்லாம் தாண்டி போகிறதா, அங்கே போய் சேர்றது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்றத இஷ்யூலாம் அங்கே இருந்தது. இதனால் சரி படித்து தான் ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தப்போ வீட்லேயே அவங்களோட அப்பா இல்லைன்னா ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்களே எஜுகேட் பண்ணி அந்த பெண் பசங்களை படிக்க வச்சாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் சில பெண்கள் அவங்களே செல்ஃப் லேர்ன்ட்டும் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ராஜ்சுந்தரி தேவி. ஸோ இவங்க சீக்ரெட்டாகவே லேர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இவங்க நேம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வித்யாசாகர் இன் கால்கட்டா. இவங்க கேர்ள்ஸ்க்காக ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 19th சென்ச்சுரியில் கேர்ள்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஹோமில் வீட்லேயே கல்வி கற்றுக்கிறதும், அதுவும் ஹோம் டியூஷன்ஸ் மாதிரி டீச்சர்ஸ் வீட்டில் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் கிளாஸ் எடுக்கிற மாதிரியும் பேரண்ட்ஸோட கண்ட்ரோல்லையே கேர்ள்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் லிபரேட்டடாக இருக்கக்கூடிய ஃபாதர் அண்ட் பிரதர், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்ஸ், அவங்களும் கிளாஸஸ் எடுத்து எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு. அதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பஞ்சாபில் ஆர்யா சமாஜ் பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. மகாராஷ்டிராவில் ஜோதிராவ் புலே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மும்தாஸ் அலி ஒரு ரிஃபார்மர். இவங்க குரானை ரீஇன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. ரீஇன்டர்பிரேட்னா நம்ம குரானில் கூட இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க குரான் விமன் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க, விமன் படிக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இது போக இல்லாமல் நாவல்ஸு, ரிலீஜன் அண்ட் டொமஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாமே நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணி பப்ளிஷ் பண்ணி மக்களுக்கு மெயினாக கேர்ள்ஸுக்கு போய் சேர்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ போபாலில் பேகம்ஸ் ஆஃப் போபால் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இந்த முஸ்லீம் லேடிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க கேர்ள்ஸோட எஜுகேஷனுக்காக சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது ப்ரைமரி ஸ்கூல்ஸ் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க எங்கே அலிகரில். ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணதுனால அவங்கள பேகம்ஸ் ஆஃப் போபால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க விமன் எஜுகேஷன், அதாவது கேர்ள்ஸோட எஜுகேஷனுக்காக இந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேகம் ரோக்கியா சஹாவத் ஹுசைன்.
இவங்களும் பாட்னாலையும் கல்கட்டாலையும் ஸ்கூல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதாவது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் ஐடியாஸை எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது தப்பு, இது கரெக்ட் கிடையாது, இது தேவை இல்லை அப்படின்னு ஒரு பொண்ணாக எதிர்த்து நின்றுருக்காங்க. ஸோ அதுக்கு இவங்களை நீங்கள் கோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 1880s கொஞ்சம் கொஞ்சமாக விமனோட எஜுகேஷன் லெவலுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. விமனுக்கான ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, எனக்கு இதுதான் வேணும்னு ஃபைட் பண்ணுறாங்க. அப்படி நிறைய ப்ரொஃபஷனில் விமென்ஸ் வராங்க. எப்படி டாக்டர்ஸாகவும் டீச்சர்ஸாகவும் ரைட்டர்ஸாகவும் வராங்க. ஸோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சா, மாறிட்டோமா? கண்டிப்பாக இதில் மாறிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம மாறிட்டோம். ஆப்வியஸ்லி ஒரு மென்னுக்கும் விமனுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இப்போ இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம மாறியாச்சு. நம்ம அவங்க போட்ட ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் இன்றைக்கி அதுக்கான பலன் நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ தாராபாய் சிண்டே வந்து பூனால ஸ்திரீ புருஷ் துல்னா அப்படிங்கிற ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் அவங்க விமனுக்கும் மென்னுக்கும் கொடுக்கக்கூடிய டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் விமன்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலங்கிறதும், அவங்க சமூகத்தில் எப்படி வித்தியாசமாக மதிக்கப்படுறாங்க, வித்தியாசமாக நசுக்கப்படுறாங்கன்னு போல்டாக க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பண்டிதா ராமாபாய், இவங்களும் இந்த மாதிரி விமென்ஸோட மிசரபிள் லைஃப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி அப்பர் காஸ்ட் விமன். ஸோ லோவர் காஸ்ட் மட்டும் இல்லை, அப்பர் காஸ்ட் விமனுமே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் விமன் எஜுகேஷனை பற்றியும் கன்சர்வேட்டிவ்ஸ் ஐடியாஸை பற்றியும் சண்டை போடுறாங்க. அதை எதிர்த்து இந்த ஆர்த்தடாக்ஸாக இருக்கக்கூடிய குரூப்ஸுமே அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, திரும்பி ஃபைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து போத் முஸ்லீம் சைட்ஸும் நடந்திருக்கு, ஹிந்து சைட்ஸும் நடந்திருக்கு. ஸோ விமென்ஸ்க்காக புக்ஸ் எழுதியிருக்காங்க, மேகசின்ஸ் எழுதியிருக்காங்க, ஸ்கூல் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரைனிங் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, விமன் அசோசியேஷன் செட்டப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஈவன் இன்றைக்கி கூட மகளிர் சுய உதவி குழுங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அது எதுக்காக? கஷ்டப்படக்கூடிய ஒரு விமன் எப்படி வந்து முன்னேறலாம், அவங்க ஃபேமிலி எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிறதுக்காக விமன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்தப்படக்கூடிய ஒரு அசோசியேஷன் தான் அது. ஸோ அவங்களுக்கு அதன் மூலமாக ரொம்ப மானிய விலையில் வந்து லோன்ஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லாமே கிடைக்கிது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அப்போ இருந்தே இந்த அசோசியேஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஏர்லி 20th centuryயில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப்ஸும் ஃபார்ம் ஆகுது. இவங்களும் ஃபீமேலோட சஃபரேஜை எதிர்த்தும் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணுன்னு அந்த டைமில், அதாவது 20th centuryயோட ஸ்டார்டிங்கில் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான விஷயங்களும் ஆரம்பிக்குது. ஸோ எஜுகேஷன் கூட அடுத்த அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸும் சஃபரேஜ், அவங்க படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இனி இருக்கக்கூடாதுங்கிறதும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப்ஸால் ஆரம்பிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு 1920s பார்த்திங்கன்னா விமென்ஸ் வந்து நேஷ்னல் மூமெண்ட்லேயும் சோஷியலிஸ்டிக் மூமெண்ட்லேயும், அதாவது போராட்டங்களில் பங்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நேஷ்னல் லெவலில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதுக்கு குரல் கொடுக்குறாங்க, அதே மாதிரி சோஷியலிஸ்டிக் இஷ்யூஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. ஈவன் சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு இவங்க எல்லாம் கூட விமனோட ஃப்ரீடம்காகவும் ஈக்குவாலிட்டிக்காகவும் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அவங்க விமன்ஸ் எல்லாமே இந்த ஆன்டி பிரிட்டிஷ் ஸ்ட்ரகிள்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1929 சைல்டு மேரேஜ் ரீஸ்ட்ரெயின்ட் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா சைல்டுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்போ யார் சைல்டு? மேனில் வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சைல்டு, அதே மாதிரி விமனில் 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சைல்டு அப்படின்னு டிக்ளேர் பண்ணி இந்த வயசுக்கு கம்மியாக இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு பையன் கல்யாணம் பண்ணோன்னா 18 வயசும், ஒரு விமன் கல்யாணம் பண்ணோன்னா 16 வயசும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அட் ப்ரெசன்ட் காலகட்டங்களில் ஒரு மென் கல்யாணம் பண்ணோன்னா 21 இயர்ஸும், ஒரு விமன் கல்யாணம் பண்ணோன்னா 18 இயர்ஸும் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் அவங்க ஃபிசியலாஜிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் ஒரு மேரேஜ் லைஃப்க்கு ரெடிங்கன்னு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போது விமென்ஸுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணான்றத நேமும் அவங்க இயரும் ஊரும் என்னென்ன பண்ணாங்கன்றது தெளிவாக பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு காஸ்ட் அண்ட் சோஷியல் ரிஃபார்ம். காஸ்ட்டுக்காக யாரெல்லாம் என்ன பண்ணால், மக்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்க யார் யார் என்ன பண்ணால். ஸோ விமன் ஆகட்டும் இல்லை காஸ்ட் ஆகட்டும் ரெண்டுமே செல்ஃப்
ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஓகேங்களா? எல்லாருமே சுயமரியாதையோட ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியோட வாழ்கிறதுக்கு தான் இவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ராம் மோகன் ராய் வந்து பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் டெக்ஸ்டை எல்லாம் காஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக, இதை பாருங்கள், புத்திசம்னு ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அவங்க இதெல்லாமே வலியுறுத்துகிறாங்க. அவங்க வாழலையா, ஏன் நம்மளால் அப்படி வாழ முடியாதா அப்படின்னு மக்களுக்குள்ளே ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பரம்ஹன்ஸ் மந்தாலி, இது வந்து 1840 பாம்பேயில் காஸ்ட் அபாலிஷனுக்காக ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டியன் மிஷனரிஸுமே நிறைய ஸ்கூல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிறிஸ்டியன் மிஷனரிஸ்னாவே அது இங்கிலீஷ்லேருந்து நம்ம வந்தது தான். ஸோ அவங்க எல்லா மக்களும் ஈக்குவல் தான், காஸ்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க மேல் ஜாதியிலேருந்து வந்தாலும் சரி, கீழ் ஜாதியிலேருந்து வந்தாலும் சரி, ஒரே கிளாஸில் ஒரே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரே மாதிரி படிப்புன்னு அவங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்ட் இல்லாமல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பீப்புள் வந்து இந்த கூலிஷிப் மூலமாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. அப்படி அவங்களோட நேட்டிவை விட்டு அடுத்த ஊருக்கு போக போக அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட ஆட்டிடியூடு, திங்கிங்கு எல்லாமே மாறி போகுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்ட்டுங்கிறது கம்மியாயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சிட்டியில் பார்த்திங்கன்னா யார் என்ன காஸ்ட்டுன்றதெல்லாம் நம்ம பார்த்து பழகிறது கிடையாது. எல்லார்கிட்டையும் நம்ம ஒரே மாதிரி தான் பழகிறோம் இல்லைங்களா? அது எப்படின்னா, சிட்டியில் வெளியூர்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்க இருப்பாங்க. யார் யார் எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னாவே முக்கால்வாசி திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரியெல்லாம். இப்போ ஒரு சென்னைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய ஊர்லேருந்து வந்தவங்க அங்கே இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்படி ஊர்லேருந்து ஊர் மாறி 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 இன்றைக்கி காஸ்ட் அப்படிங்கிற விஷயமே ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இதே நேட்டிவ்லேயே இருந்திருந்தோன்னா கண்டிப்பாக இவங்க இந்த குடும்பம், இவங்க இந்த காஸ்ட்டுன்னு எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் தெரியும். ஸோ அந்த காஸ்ட்டுங்கிறது இன்னும் மெயின்டைன் ஆகிட்டே தான் இருந்திருக்கும். ஸோ இப்படி ஊரை மாறி 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 நம்ம படிப்புக்காகவும் வேலைக்காகவும் மாறினது கூட காஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானதுக்கு ஒரு காரணம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்மியில் மஹார் ரெஜிமெண்ட்டுன்னே ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக? அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மஹார் அப்படிங்கிறது ஒரு அன்டச்சபிள் மாதிரியான ஒரு, ஸோ அவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க அதை கிராப் பண்ணி நிறைய பேர் முன்னேறி வராங்க. அவங்கள பார்த்து இன்னும் படிக்கணும், முன்னேறணும்னு அவங்களோட அந்த கம்யூனிட்டியே எழுச்சி அடையிறதுக்கும் முன்னேற்றம் அடையிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மடிகாஸ் அப்படிங்கிறவங்க ஆந்திர பிரதேஷில் ஷூ மேக்கிங்கில் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. துப்லாஸ் அப்படிங்கிறவங்க குஜராத்தில் பெரிய பெரிய காஸ்ட் பீப்புளுக்காக இந்த மேங்கோஸு, வெஜிடபிள்ஸ் அதை எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி கேரி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர், ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தலித் மூமெண்ட் இவர் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஆர்மி ஸ்கூலில் படித்தவர் தான். இன்றைக்கி நம்மளோட இந்தியாவையே வந்து ஒரு ஆள்றது ஒரு புக்கு. என்ன புக்கு? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த புக்கோட ஃபாதர் அப்படின்னு சொன்னால் இவர் தான். ஸோ இவர் தான் எல்லா மக்களுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ரொம்பவே குரல் கொடுத்து ரொம்பவே போராட்டம் பண்ணி பிரிட்டிஷ்கிட்ட நின்னது அவர் தான். பேசிக்காக எதுக்காக இத்தனை போராட்டம் நடந்ததுன்னு கேட்டால் ஒரு செல்ஃப் எஸ்டீம்காகவும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்காகவும் ஈக்குவாலிட்டிக்காகவும் ஜஸ்டிஸ்க்காகவும் தான். ஸோ அதுக்காக தான் இத்தனை போராட்டங்கள் விமனுக்காகட்டும் அன்டச்சபிள்ஸ்க்காகட்டும் அவங்களுக்காக அந்த காலத்தில் நிறைய பேர் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் இந்தியாவில் சட்னாமி மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடத்தியிருக்காங்க. இதை ஃபவுண்ட் பண்ணது காசிதாஸ். ஸோ இவங்க இந்த காசிதாஸ் அப்படிங்கிறவங்க லெதர் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹரிதாஸ் தாக்கூர்ஸ் மத்துவா செக்டார். ஸோ இவங்க வந்து சண்டாலா கல்டிவேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணி அந்த மக்களை முன்னாடி கொண்டு வரதுக்காக, முன்னேற்றத்துக்கு கொண்டு வரதுக்காக போராடி இருக்காங்க. ஸ்ரீ நாராயண குரு, இவங்க வந்து எழவா காஸ்ட்டை சேர்ந்தவங்க. இவங்க எல்லா மனுஷனும் ஒன்று தான் அப்படிங்கிறத கேரளாவில் வலியுறுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜோதிராவ் ஃபுலே, ஸோ இவங்க வந்து குலாம்கிரி அப்படிங்கிற ஒரு புக்கை 1873 எழுதியிருக்காங்க. இது ஒரு ஸ்லேவரி, அதாவது மக்களை வந்து அடிமைப்படுத்துறது எவ்வளோ தப்பு அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு மராத்தி மொழியில் குலாமரி அப்படிங்கிறது ஒரு ஸ்லேவரி மீனிங். ஓகேங்களா? மராத்தியில் குலாமரினா ஸ்லேவரின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, சுத்ராஸும் ஆன்டி சுத்ராஸும் ஒன்று சேர்ந்து, அதாவது இந்த பிராமணாஸ் அப்படிங்கிறவங்கெல்லாம் ஆரியன்ஸு, ஸோ அவங்க வெளியிலேருந்து
இருந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. இவங்க நம்மளோட அவங்க வர வரைக்கும் நம்மலாம் நல்லா தானே இருந்தோம், நம்ம ரொம்ப செழிப்பாக தானே இருந்தோம். ஸோ அவங்க நம்மளை விட்டு போனாவே நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம். அப்போ அவங்கள துரத்தி அடிக்கிறதுக்கு ஷுத்ராஸ் ஆகட்டும், மற்ற ஷுத்ராஸ் இல்லாத மற்ற காஸ்ட் ஆகட்டும், எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவங்கள வெளியில் போக வச்சிட்டோன்னா பழையபடிக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த ஜோதிராவ் ஃபுலே வந்து சத்யா ஷோதக் சமாஜ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதை ஃபவுண்ட் பண்ணி அவர் என்ன வலியுறுத்துறாருன்னா, காஸ்ட் ஈக்குவாலிட்டி, எல்லா மனுஷனும் ஒன்று தான், எல்லா காஸ்ட்டும் ஒன்று தாங்கிறத கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு. இவங்க அமெரிக்காவில் யாரெல்லாம் இந்த ஸ்லேவரிக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாங்களோ அவங்களுக்காக இந்த குலாம்கிரி அப்படிங்கிற புக்கை டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட இந்த புக்கில் எதையெல்லாம் மெயினாக பேசியிருக்காங்கன்னா, அப்பர் காஸ்ட் விமனோட ப்ளைட், அதாவது அவங்களோட வேதனைகள், கஷ்டங்கள், அப்புறம் லேபரோட மிசரிஸ், இந்த மாதிரி அடிமைப்படுத்தப்பட்ட லேபர்ஸோட லைஃபோட மிசரிஸு, அப்புறம் லோ காஸ்ட்டோட ஹியூமிலியேஷன், இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் இந்தியாவில் அம்பேத்கரும், சவுத் இந்தியாவில் ஈவி ராமசாமி நாய்க்கர், அதாவது நம்ம பெரியார்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் போராடி இருக்காங்க. 1927 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம மக்கள் வந்து எல்லா கோயிலுக்கும் போகலாம், எல்லா காஸ்ட்டும் எல்லா கோயிலுக்கும் போகலாம் அப்படிங்கிறத இவர் வந்து மூமெண்ட் நடத்தியிருக்காரு. இவர் வந்து மகார் காஸ்ட்டை சேர்ந்தவங்க. ஸோ இவரை வந்து அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இவர் கூட நின்று அதை வந்து பாசிபிளும் பண்ணியிருக்காங்க. ஸோ 1927 1935 வரைக்கும் இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மக்களுக்கு இதன் மூலமாக ஒரு அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயில் என்ட்ரி, அதாவது டெம்பிள் என்ட்ரியை வந்து பாசிபிள் பண்ணியிருக்காரு. ஸோ யாரெல்லாம் நான் பிராமின்ஸ் இல்லையோ அவங்கெல்லாம் எஜுகேஷன், வெல்த்து, இன்ஃப்ளூயன்ஸு, இதுக்கெல்லாம் ஆக்சசிபிலிட்டியை வரதுக்கு தன்னைத்தானே வளர்த்துக்கணும், அவங்களோட அந்த டேலண்ட்ஸாக வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிராமின்ஸுன்றவங்க ஆரியன்ஸு, அவங்க உள்ளே வந்தவங்கனால தான் நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு. ஸோ அவங்க வெளில போனாவே நார்மல் ஆயிரும். ஸோ யாரெல்லாம் வந்து ஆரியன்ஸ் இல்லையோ அவங்கள நம்ம திராவிடியன், அவங்க வர்றதுக்கு முன்னாடி மக்கள் இருந்தவங்கள திராவிடன்ஸ். ஸோ இந்த திராவிடியன் இவங்கெல்லாம் நான் பிராமணாஸ், நேட்டிவ்ஸ், நம்ம எல்லாரும் வாழ வேண்டிய வாழ்க்கை இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பெரியார் வந்து சான்ஸ்கிரிட் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸில் சேர்ந்துட்டு அங்கேயும் காஸ்ட் டிஸ்டிங்ஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி அதை விட்டு வெளியில் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டுன்னு ஒரு விஷயத்தை ஃபவுண்ட் பண்ணி அதில் மக்களுக்கு நிறைய சேவைகளும், மக்களை ஒன்று திரட்டி இந்த மாதிரியான அவேர்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் எதுக்கெல்லாம் எகெயின்ஸ்டாக சண்டை போட்டார், எதையெல்லாம் வந்து இவர் வந்து தப்புன்னு சொன்னாருன்னா, மனு கோட்ஸ் வந்து தப்பு, அப்புறம் வந்து ஏன்ஷியன் லா கிவர் அப்படின்னு சொல்கிறது தப்பு, பகவத்கீதாவில் நிறைய தப்பான விஷயங்கள் இருக்குது, ராமாயணால் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அதை பற்றிலாம் ரொம்பவே போல்டாக பேசியிருக்காரு. ஸோ இது எல்லாமே மக்கள் வந்து ஈக்குவல் இல்லைன்னு சொல்கிறது தான், ஆனால் நம்ம மக்கள் எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு தாராளமாக தைரியமாக வாழலாம் அப்படிங்கிறத இவர் வலியுறுத்தியிருக்காரு. இவர் சொல்லக்கூடிய இந்த எல்லா டெக்ஸ்ட்டுமே பிராமின்ஸு, சராசரியாக நான் பிராமின்ஸ் மக்கள் எல்லாத்தையும் அடிமைப்படுத்துறதுக்காக உருவாக்குன டெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இவங்கெல்லாம் ஒரு பக்கம் சண்டை போடும்போது நம்ம பிராமின்ஸும் சும்மா இல்லை, அவங்களும் வந்து நிறைய அசோசியேஷன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக சண்டை போடுறாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து நான் பிராமின்ஸ் தான். ஸோ அதனால அவங்க ப்ரிவைல் ஆனாங்க. ஸோ அவங்க, அதாவது இந்த ஆர்த்தடாக்ஸ் பிராமின்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணாங்கன்னா, சந்தான் தர்ம சபாஸ், அப்புறம் பாரத் தர்ம மகாமண்டல் நார்த் இந்தியாவில், அதே மாதிரி பிராமன் சபா அப்படின்னு பெங்காலில், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி இவங்களோட இந்த போராட்டத்தை எல்லாமே எதிர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாம் தான் இந்த லெசனில் எதெல்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன் ஆன் உமன் இதுக்காக போராடியிருக்காங்க, விடோ ரீமேரேஜ்க்காக போராடியிருக்காங்க, காஸ்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் இன்ஜஸ்டிஸ்க்காக போராடியிருக்காங்க, சைல்டு மேரேஜை அபாலிஷ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி காஸ்ட் இன்இக்வாலிட்டியையும் அன்டச்சபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்தையவே அழிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் போராடி இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் போராடி தான் நம்மளுக்கு இத்தனை நல்ல விஷயங்கள் இன்றைக்கி காலகட்டங்களில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோட இந்த லெசன் நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் நான் சமர்ப்பிக்கிறேன். ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம மனசில் வச்சுட்டு நம்மளும் ஒரு நல்ல
ஒரு மனுஷனாகவும் மற்றவங்களுக்கும் நல்ல மனுஷனாகவும் வாழணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை.